வெல்கம் பேக். இது நம்ம சமையல், இது நம்ம இடம். திஸ் இஸ் கௌஷிஸ் கிச்சன். இன்னைக்கு கௌஷிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ஐஸ்கிரீம் ரெசிபி. ஐஸ்கிரீம் ரெசிப்பியில் ஏற்கனவே நம்ம நிறைய ஐஸ்கிரீம் ரெசிபிஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி காஃபி ஐஸ்கிரீம் வித் டாப்பிங் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக இன்றைக்கி தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா என்னோட எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு இரும்பு கரண்டி எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் எதுவுமே சேர்க்காம நம்ம வந்து கேரமலைஸ் பண்ணணும். கேரமலைஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனம், கருகிடக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆனோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பேக்கிங் சோடா வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து கிண்டிடுங்க. நல்லா பொங்கி வந்துடும். இதை வந்து ஒரு ட்ரேயில் ஆயில் அல்லது நெய் தடவிட்டு இதை அப்படியே வந்து ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹாட் வாட்டர். இதை ரெண்டையும் நல்லா கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்பையும் போல் நீங்கள் பீட்டர் வச்சு பீட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு திக்காக வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணணும். கொக்கோ பவுடர் கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் போடுங்க. கொக்கோ பவுடர் போட்டோன்னா அந்த க்ரீமி வந்து திருப்பி மறுபடியும் லிக்விட் ஃபார்மேஷனுக்கு வந்துடும். இதனோட ஃப்ளேவர் ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். ஸோ 1 கப் அளவுக்கு திருப்பி மறுபடியும் விப்பிங் க்ரீம் வந்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான் விப்பிங் க்ரீம் வந்து நல்லா க்ரீமாக வரணும். ஸோ பீட் பண்ணுற நீங்கள் அந்த பீட்டரோட லெவல் வந்து என்றைக்குமே ஒரே லெவலாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, திருப்பி ஸ்பீடை வந்து கம்மி பண்ணுவாங்க. ஒரே மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த க்ரீம் வந்து அவ்வளோ வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு வரும். இப்போ வந்து 1/3 கப் ஆஃப் வந்து நம்மளுடைய கண்டென்ஸ்டு மில்க் வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ சுகர் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண மாட்டோம். ஏற்கனவே விப்பிங் க்ரீமில் சுகர் இருக்கும். ஸோ ஒரு கப்புக்கு எப்பயுமே 1/3 கப் வந்து கண்டென்ஸ்ட் மில்க் வந்து ஆட் பண்ணணும். ஸோ சூப்பராக வந்து நம்மளுடைய ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ எப்பயும் போல தான் ஏற்கனவே நம்ம நிறைய ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நல்ல டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. ஐஸ்கிரீமை பொறுத்த வரைக்கும் கண்டெய்னர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அதில் வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் ராப்பர் ஷீட் வந்து அதுவும் முக்கியம். அது வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சில விஷயங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னோம்னா அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய பர்ஃபெக்ட்னஸ் வந்து ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். ஸோ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த டாப்பிங் இருக்குது இல்லையா, நீங்கள் ஆயில் தடவி இருக்கிறதுனால அதை அப்படியே எடுக்க வந்துடும். ஸோ இதை 1-2 உடச்சிக்கோங்க. கொஞ்சமாக இல்லை ரொம்ப சின்ன பீசஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இடிக்கல் வச்சு வந்து தட்டிக்கோங்க. ஏன்னா நிறைய பெரிய பெரிய சைஸாக போடும்போது நம்ம ஐஸ்கிரீம் எடுக்கிறப்ப ஒரு மாதிரி ரொம்ப பெரிய சைஸாக இருக்கும். உங்களோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நல்லா சிறுசாக வந்து உடச்சி இதில் வந்து நம்ம ஐஸ்கிரீம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலே வந்து இந்த டாப்பிங்காக நம்ம போடுறோம். ஸோ காஃபி அண்ட் கொக்கோ பவுடரோட ஃப்ளேவர் அண்டு இந்த கேரமலைஸோட ஃப்ளேவர் இது எல்லாம் சேர்றப்ப காஃபி ஐஸ்கிரீம் அமேசிங் டேஸ்ட்டில் இருக்கும். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான் பொதுவாக வந்து நீங்கள் ஒரு 1 or 2 days வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளின்டர் ஷீட் கண்டிப்பாக போடணும். ஏன்னா ஐஸ்கிரீம் கிறிஸ்டலைஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம போட்டிருக்கோம். ஸோ டைட் கண்டெய்னரில் கிளின்டர் ஷீட் போட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். 24 hours சென்று திருப்பி மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பர்ஃபெக்டான ஐஸ்கிரீமாக நமக்கு ரெடி ஆகிடுக்கும். ஓகே, இப்போ எப்படி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 24 hours ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் இருந்து நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிடுவோம். கிளின்டர் ஷீட்டையும் எடுத்துடலாம். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த நம்ம காஃபியோட ஐஸ்கிரீமோட அந்த டாப்பிங் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் அது வந்து ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸா கூட நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, ஸோ பாருங்கள் ஐஸ்கிரீம் எடுக்கும்போது எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள்.
ரொம்பவே அமேசிங்காக இருக்குது. ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒவ்வொரு ஃப்ளேவர் வித்தியாசமாக நம்ம வந்து ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் இந்த காஃபி ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் வந்து மேலே டாப்பிங்காக நான் வந்து ஹேர்ஸிஸ் சாக்லேட் ஃப்ளேவர் வந்து ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ இப்படி ப்ரெசன்ட் பண்ணி நம்மளுடைய ஃபேமிலிக்கு இதை கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்பவே பிடிக்கும். குறிப்பாக காஃபி பிரியர்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க டியர்ஸ். இன்னும் வெரைட்டிஸான வித்தியாசமான ரெசிபீஸோடு மீண்டும் சந்திப்போம். இது நம்ம சமையல், இது நம்ம இடம். திஸ் இஸ் கௌஷிஸ் கிச்சன். கீப் சப்போர்ட், கீப் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.